Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை கிண்டியில் இருக்கின்ற ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவியை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து திமுக அரசின் ஊழல் பட்டியலை வழங்கினார். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. சென்னை கிண்டியிலே இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் RN ரவியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக அரசினுடைய ஊழல் பட்டியலை தமிழக ஆளுநர் RN ரவியிடம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக அரசு மக்களுடைய வரி பணத்தை பல்வேறு துறைகளிலே சுரண்டி ஊழலில் திளைத்திருக்கிறது. அந்த பட்டியலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் நத்தம்பிரா விஸ்வநாதன், அதே போன்று KP முனுசாமி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் D ஜெயக்குமார் ஆகியோர் இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய, குறிப்பாக நெல் மூட்டைகளை விளைவித்து கொண்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மூட்டைக்கு குறிப்பாக 40 60 ரூபாய் வரை, அதாவது அவர்கள் ஊழலாக பெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடியை இந்த அரசாங்கம் சுருட்டி இருக்கிறது என்பது விவசாயிகளுடைய வேதனையாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை போன்ற மாநகரங்களிலே இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 4000க்கும் மேற்பட்ட கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு, ஆனாலும் கூட மழைக்காலங்களிலே மிகப்பெரிய அளவிலே இன்னும் நீர் தேங்குகிறது. சிறுமழைக்கே நீர் தேங்கக்கூடிய சூழலும் அவ்வளவும் இருக்கிறது. குறிப்பாக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவு செய்யப்படவில்லை. அதிலே ஊழல் செலுத்தியிருக்கிறது. ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக திமுக அரசு இருக்கிறது. அதே போன்று நகராட்சி உள்ளாட்சி நிர்வாகங்களிலே விடப்பட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் டெண்டர்களிலே பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இவர்கள் ஊழல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய அரசு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த திட்டங்களிலே எப்படிப்பட்ட ஊழல் செய்திருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ஊழலில் திளைத்த ஊழலின் ஊட்டுக்கண்ணாக விஞ்ஞான ஊழல் செய்வதிலே வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு திமுக அரசு தான் இன்றைக்கு ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. அதனுடைய பட்டியலைத்தான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆளுநரிடம் வழங்கி இருக்கிறார். குறிப்பாக உள்ளாட்சியாக இருக்கட்டும், அதே போன்று மருத்துவத்துறையாக இருக்கட்டும், மாநகராட்சிகளாக இருக்கட்டும், ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல சென்னை மாநகராட்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை என பல்வேறு மாநகராட்சிகளில் மக்களுடைய பணங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழலிலே சுருட்டி இருப்பதாகவும், இதனால் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு பல்வேறு அவலங்கள் இந்த ஆட்சியிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளிலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கள்ளச்சாராய மரணம் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் திமுக ஆட்சியிலே கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என்கிற மிகப்பெரிய சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியிலே சட்டமில்லாமல் ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. குறிப்பாக ஏற்கனவே 2G சட்டம் தொடங்கி பல்வேறு ஊழல்களுடைய ஊற்றுக்கண்ணாக திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதனைத்தான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தீய சக்தியாக ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக மக்கள் வரிப்பணத்தை மறைமுகமாக சுரண்டி திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய அவலத்தை, ஊழலை பட்டியலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கிண்டியிலே இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து ஊழல் பட்டியலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு பசுமை வழிச்சாலை இல்லத்திலே இருந்து புறப்பட்டு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவியை சந்தித்து நேரடியாக இந்த பட்டியலை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பட்டியலை வழங்கக்கூடிய இந்த நிகழ்வின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் முன்னாள் அமைச்சராக கூடிய நத்தம்பிரா விஸ்வநாதன், KP முனுசாமி, கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம்,
முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருக்கிறார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிலே வருகிற போது செய்தியாளரை சந்திக்கவிருக்கிறார். ஊழல் பட்டியலை குறித்து விவரமாக அவர் எடுத்து வைக்கவிருக்கிறார். தமிழகத்திலே இன்றைக்கு ஆளுகிற அரசு ஒட்டுமொத்தமாக ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருப்பதை ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அதே போன்று அவருடைய உறவினர் பேசக்கூடிய 30,000 கோடி ரூபாய் ஆடியோவை அவர்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் போன்றவர்கள் எல்லாம் வெளியிட்டு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 30,000 கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு பணம். அந்த பணத்தை எங்கே வைப்பது என்று கூட தெரியாத அளவிற்கு அந்த ஆடியோவில் பேசப்பட்ட விவரங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு மிகப்பெரிய தலைக்குறிவை ஏற்படுத்தியது. குறிப்பாக பொதுமக்களுக்கு ரேஷனிலே வழங்கக்கூடிய அரிசி, பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்களிலும் ஊழல் செய்திருக்கிறார்கள். அதே போன்று பொங்கலுக்கு வழங்கப்பட்ட தொகுப்பு, குறிப்பாக கருகிய கரும்பு, புலி விழுந்த அந்த பள்ளி, அதே போன்று உருகி ஓடக்கூடிய வெள்ளம், பப்பாளி விதைகளாக இருந்த மிளகு, இப்படி பல்வேறு அந்த புழுத்து போன பருப்பையும் அதிலே வண்டுகள் புழுத்த அரிசியும் கொடுத்து மிகப்பெரிய ஊழலை அந்த பொங்கல் தொகுப்பிலே செய்தது. அதற்கு பிறகு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படவில்லை. பொங்கலுக்கு மக்களுக்கு வழங்கக்கூடிய பரிசு தொகையும் வழங்கவில்லை. 2026 தேர்தலை மையமாக வைத்தே தற்போது 3,000 ரூபாய் இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு ஒத்தை ரூபாய் கூட தருவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் மீது எந்தவித ஒரு நம்பிக்கையோ, மக்கள் மீது ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடோ இந்த அரசிடம் இல்லை என்பதையே காட்டியிருக்கிறது. இப்படி ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுடைய ஊழல் பட்டியலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சென்னை கிண்டியிலே இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரடியாக சந்தித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை அவர் நேரடியாக உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் அடுத்ததாக அவர் பேச இருக்கக்கூடிய காட்சிகளையும் நேரலையில் பார்க்கலாம் சார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இணைந்திருங்கள் நியூஸ் ஜே செய்திகளோடு. இந்த செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சியோடு. நன்றி.